சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018. இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆனைமலை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவாஸ்தவா பொறுப்பேற்றுள்ளார்? 36வது. அண்மையில் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் காலமானார்? கேரளா. 11வது செஸ் உலகக்கோப்பை போட்டியில் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இந்தியா. 2025-26 நிதியாண்டில் சுய உதவிக்குழு மகளிருக்கு எத்தனை கோடி வங்கி கடன் இணைப்பு வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது? ரூபாய் 37,000 கோடி. தேசிய கொடி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 22. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க தீர்மானம் குறித்து கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 124, 217 மற்றும் 218. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 2ஆம் இடம். நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? GSLV F-16. குடியரசு துணைத் தலைவர் பதவியிடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 68(2). ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் எந்த ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது? 2021. யுனெஸ்கோவிலிருந்து மீண்டும் வெளியேறுவதாக எந்த நாடு அறிவித்துள்ளது? அமெரிக்கா. தற்போது இந்திய விமானப்படையில் ஓய்வு பெற உள்ள MiG-21 போர் விமானங்கள் எந்த நாட்டின் தயாரிப்பு? ரஷ்யா. இராணுவத்திற்காக அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? அமெரிக்கா. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2006. பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? மீன்வளத்துறை. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2016. இந்திய குடிமகனாக இருந்து 18 வயது குறையாத அனைவரும் வாக்களிக்கலாம் என்று கூறும் அரசமைப்பு சட்டப்பிரிவு எது? அரசமைப்பு சட்டப்பிரிவு 326. இணைய குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் இடங்களை அடையாளம் காணும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? பிரதிபிம்பம். பாகிஸ்தான் எல்லையில் புதிதாக ட்ரோன் எதிர்ப்பு படையை எந்த படை தொடங்குகிறது? BSF. இந்தியாவிலேயே முதல் முறையாக சுரங்க சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஜார்க்கண்ட். பழங்குடியினர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களிடையே எந்த ஆண்டுக்குள் அறிவால் செல் இரத்த சோகை நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2047. நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதாவை அறிமுகம் செய்த அமைச்சர் யார்? மன்சுக் மாண்டவியா. ராஜேந்திர சோழனின் எத்தனையாவது பிறந்தநாள் விழா இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? 1005வது. செப்டம்பர் 2025 ஜாதிவாரி கணக்கெடுப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? கர்நாடகா. எந்த அரசமைப்பு சட்டம் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் குறித்து விளக்குகிறது? அரசமைப்பு சட்டம் 66(1). கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சி விகிதம் என்ன? 83.3%. பிரதமரின் அனுசூச்சித் ஜாதி அபியுதய் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2021-22. தமிழ்நாட்டில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு TN ஸ்பார்க் திட்டம் தொடங்கப்பட உள்ளது? 2021-22. தமிழ்நாட்டில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் பாலுறவு வயது 18ஆக உயர்த்தப்பட்டது? வர்மா குழு. இந்தியாவில் வேலையில் இருப்போர் எண்ணிக்கை எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? 64.33 கோடி.
எந்த மாநிலத்தில் கிருஷி சமிருத்தி திட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா. சமீபத்தில் எந்த இரு நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது? இந்தியா மற்றும் பிரிட்டன். திறன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? 10 ஆண்டுகள். எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது? 2030. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் சேத். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இரண்டாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது? சமுத்திர பிரசேத். இயர்லை திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது? ரூபாய் 15,000. நாட்டின் வரலாற்றில் தொடர்ச்சியாக நீண்ட காலம் பதவி வகித்த இரண்டாவது பிரதமர் யார்? நரேந்திர மோடி. ட்ரேசர்ஸ் எனும் விண்கலத்தினை எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்தியுள்ளது? நாசா. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார்? உமா கஞ்சிலால். இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, இக்னோ. நாட்டின் 15வது குடியரசுத் தலைவர் யார்? திரௌபதி முர்மு. தற்போது எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறுகிறது? மணிப்பூர். அங்கே ஜாதி கலவரம் நடந்ததுனால. துல்லிய தாக்குதல் நடத்த உதவும் ரேடார்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ட்ரோன் மூலம் இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆந்திரா. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ள நாடு எது? பிரான்ஸ். எந்த நாட்டுக்கு ரூபாய் 4,580 கோடி கடன் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது? மாலத்தீவு. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2022. ஸோ இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் முடிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் எம்ப்ளாய்மெண்ட் பேப்பரில் வெளிவந்த தமிழ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மொதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ கொஸ்டினை பார்ப்போம். சி 1 மற்றும் 4 சரி. ஸோ சரியானதை தேர்வு செய்க. திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது. சரி. குறள் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. இதுவும் சரி. அப்போ ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர் டி. கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார். இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது? வேந்தர்கள், மன்னர்களுக்கு இந்த குறள் அறிவுரை கூறுகிறது. அடுத்து 3க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதிட்டும் போரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் திருமூலர். அடுத்து 4வது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பலகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர் இரவார் இறப்பர்க்கு ஒன்று ஈவர். ஆன்சர். இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமையை பேசுகின்றன. அடுத்து 5 பொறுத்துக பார்ப்போம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன். ஞானரதம் தேசிய கவி. தண்ணீர் தண்ணீர் சுவாமிநாதன். என் கதை வே ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். அடுத்து 6க்கு ஆன்சர் ஏ. குறிஞ்சி முருகன். குறிஞ்சி நிலத்தலைவன் முருகன், இறைவன் முருகன். முல்லை திருமால். முல்லை நில இறைவன் திருமால். மருதம் இந்திரன். மருத நில கடவுள் இந்திரன். பாலை காளி அல்லது கொற்றவைன்னு சொல்லுவோம். பாலை நில கடவுள் காளி. அடுத்து பொறுத்துக. பொருந்தா சொல்லை கண்டறிக. உயர்திணைக்குரியதல்லாத பால்வகை கண்டறிக. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பலவின் பால் அப்படிங்கிறது உயர்திணைக்குரியதில்லை, அக்ரிணைக்குள்ளது.
ஒன்றன்பால் பலவின்பால் 2 அஃறிணைக்குள்ளது. ஆண்பால் பெண்பால் பலர்பால் 3 உயர்திணைக்குரியது. நவில்தோறும் நூல் நயம் பயில்தோறும் தொடர்பு. யாருடைய தொடர்பு இன்பம் தரும்? ஆன்சர் சி, பண்புடையாளர் தொடர்பு. ஸோ நவில்தோறும் நூல் நயம் போலும் நூல் நயம் பயில்தோறும் தொடர்பு, பண்புடையாளர் தொடர்பு இன்பம் தரும். எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பாரதியார். பின்வரும் பட்டங்களில் பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1 மற்றும் 4 மட்டும். மீனவர், பஞ்சவர். 11 பி தான் கரெக்டு. ஈன்று பெற்று பொறுத்துக. ஈன்று பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம், மிகுந்த சுவை, குரங்கு குரங்கு கவி. குரங்கு கவி. அடுத்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து ஜிகேல உள்ள கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பொறுத்துக. கொஸ்டின் 1க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பீடி மற்றும் சிகரெட் தொழிலை பாதுகாத்தல் இயற்றப்பட்ட ஆண்டு. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் 1966. சம ஊதியம் சி பார்ப்போம். சம ஊதியம் ஆன்சர் இங்கே இருக்குல்ல. ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆன்சர் 1970. சம ஊதியம் வந்து 1976. ஒப்பந்த புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல் 1919. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் 1966 தான். ஒப்பந்த தொழிலாளர்கள் 1970. சம ஊதியம் 1976. புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல் 1919. ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டின் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள்தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யாவர்? ஆன்சர் வந்து ஏ, நாகம்மாள் மற்றும் கண்ணம்மாள். கீழ்கண்டவற்றுள் எது சரி எது தவறு? 3 ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் சரி. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். அடுத்து 4 ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திருத்த மசோதா சட்டம் 2010 சிறப்பு அம்சம் என்ன? 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற பின்வரும் இந்திய மகளிரை காலை வரிசைப்படி முறைப்படுத்தவும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நாலு கர்ணம் மல்லேஸ்வரி ஃபஸ்ட்டு, அடுத்து சாய்னா நெய்வால், அடுத்து சக்சி மாலிக், அடுத்து லவ்லினா பெர்கோஹைன். அடுத்து குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது குவத்துல் இஸ்லாம் மசூதி. காந்த தூண்டலின் அலகு டெஸ்லா. கீழ்கண்டவற்றுள் பெயிண்ட் தயாரிக்க பயன்படுவது பிட்டுமேன். ரயத்திவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் செர்சாசூர். பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1910ஆம் ஆண்டு இந்திய பத்திரிகை சட்டம்.
1909ஆம் ஆண்டு சட்டம் இஸ்லாமியர்களுக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது.